ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி அந்த மூவியோட கிளாஸை பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இந்த கிளாஸுக்கு முன்னாடி பாலிடிக்ஸ் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன பறக்கானது? ஏன்னா நம்ம விஜய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகங்கிற கட்சி ஆரம்பிச்சு அவர் பாலிடிக்ஸில் வந்து ஆளுங்கட்சி எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கருத்து சொல்றாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது விஜயோட லாஸ்ட் படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட கலசனம் வந்துட்டு கம்மியாகிக்கிட்டோம்னா அவர் வந்து படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் ஆரம்பிச்ச பேர் யாரும் சப்போர்ட் பண்ணல மக்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பராசக்தி படத்து மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை கிளாஸ் விடுறதுக்கு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு ஒரு அப்பன்னு வச்சுக்க. இதில் நம்ம வந்துட்டு எஸ்கே மேலே எந்த தப்பும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வேறு டேட்டில் ரிலீஸ் பண்ணுங்கன்னு அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா தவான் பிக்சர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதயநிதி அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவர் தான் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறாரு பராசக்தியை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த கிளாஸில் எப்படியும் விஜய் தான் ஜெயிக்க போகிறாரு, அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரேஞ்சுக்கு ஒருத்தனை அடிக்கணுமான்னு யோசிச்சேன். பரவாயில்ல, 10 நிற்கிதுங்க. ஓகே, மொத்தமாக வசூல் பண்ணிக்கிறேன். பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன். ஏன்னா ஆகஸ்டில் 2021 பொங்கலுக்கு வாரிசு துணிவுன்னு 2 படம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆகுது, விஜய் அஜித் படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு படம் வந்து ரெட் ஜெயிண்ட்டுக்கு கொடுக்கலங்கிறனால ரெட் ஜெயிண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா துணிவு படத்தை வாங்கி அதிக தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க, வாரிசு கம்மியான தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. பார்க்க போனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு விஜய் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா நம்பர் 1 இருக்காரு. அவருக்கு தான் அதிக தேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கணும். ஆனால் துணிவுக்கு தான் அதிக தேட்டர் கொடுத்தாங்க. ஆனால் மக்கள் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாரிசுக்கு தான் இருந்துச்சு. வாரிசு படத்தில் மக்கள் விரும்பி போய் பார்த்தாங்க. எண்டில் அந்த படம் வாரிசு தான் ஜெயிச்சது. துணிவு வந்து பார்த்தீங்கன்னா வாரிசோட கொஞ்சம் கம்மியான வசூலில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ அதே தான் 2026 நடக்க போகுது. இப்போ ஜனநாயகம் தான் ஜெயிக்க போகுது. பராசக்தி வசூல் ரீதியாக ஜனநாயகனோட கம்மியாக தான் இருக்க போகுது. ஆனால் அது தெரிஞ்சுமே சிவகார்த்திகேயன் இதுக்கு ஒத்துக்கிட்டாருங்கிறது எனக்கு தெரியல. அவர் வந்து சொல்லி கூட அவர் பார்த்துருக்கலாம். அது நமக்கு தெரியாது, நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கல. ஆனால் இந்த கிளாஸ்னால பொடசன் கம்பெனிக்கு ஒரு லாஸும் கிடையாது. நீ யோசிச்சு பாருங்க, விஜய்க்கு கண்டிப்பாக இந்த படம் வசூலாயிரும். அவருக்கு எந்த பிரச்சனையும், அவர் படம் ப்ரொடியூசருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பராசக்தி படம் ஓடலாலும் அந்த படம் ப்ரொடியூசருக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட காசு நிறையா இருக்கு. இப்போ சிவகார்த்திகேயனுக்கு தான் இதில் பிரச்சனை இருக்குது. என்னன்னா அவருக்கு அமரன் படத்தை எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த படமே சரியாக போகல கலசன் வயசா. அதுக்கு முன்னாடி படங்கள் அவருக்கு டான் டாட்டர்லாம் பல 100 கோடி கிட்ட வசூலாகிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் வந்து 100 கோடியே கலசன் ஆகலை. அமரன் மட்டும்தான் 300 கோடி கிட்ட கலசன் ஆகியிருந்தது. அந்த படத்தை எடுத்துட்டோம்னா அவர் படங்கள் எல்லாமே கலெக்ஷன்ஸு கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ இப்போ அடுத்த ஹீரோவாக இருக்கக்கூடிய பெரிய பிறங்களாலாம் வந்து தொடர்ந்து 100 கோடிக்கு மேலே இட்டு கொடுத்து படத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்காப்புல. இப்போ எஸ்கேக்கு நிகராக அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாருங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுமே இருக்கு. இங்க சின்ன பையன் எல்லாம் உங்க முதலாளி கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா. ஸோ அப்படிங்கிறப்போ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இந்த சமயத்தில் நம்ம வந்துட்டு விஜய் கூட கிளாஸ் விடணுமாங்கிறத அவர் தான் யோசிக்கணும். அவருடைய இதை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேவோட இதை வந்து குறைச்சிக்கிட்டாருன்னா அது வந்து அவருக்கு தான் லாஸ்ட்டு, வேறு யாருக்குமே லாஸ்ட்டு கிடையாது. பராசக்தி படம் ஓடினாலும் அந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட நிறைய காசு இருக்குது. ஆனால் பராசக்தி ஓடுறதா அது எஸ்கேக்கு தான் பிரச்சனை ஆஸ் எ ஹீரோவா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் அவரையும் நம்ம எந்த தப்பும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து நடவடிக்கை முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல அவர் இல்லை. எஸ்கே வந்துட்டு அப்புறம் இன்னொன்று உடனே வந்துட்டு இதை சொல்லிடுவாங்க, அப்போ விஜய் வந்துட்டு பெரிய ஹீரோவா, விஜய்க்கு எதிராக படமே விடக்கூடாதா அப்படின்னு நான் சொல்லலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பிகில் கைதி வந்துச்சு. பிகிலுமே வந்து பார்த்தீங்கன்னா 300 கோடி கலெக்ஷன் ஆச்சு. இன்கம் டேக்ஸ் ரைடே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அஃபீஷியல் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க, இந்த படம் 300 கோடி வசூலாயிருக்கு, அதுக்கான வரி இவங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு. அது கூட ரிலீஸ் ஆன கைதி படமும் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி வசூலாயிருக்கு. படங்கள் நல்லா இருந்தால் மக்கள் போய் பார்த்து கொண்டாட போகிறாங்க. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாருடைய லாஸ்ட் படம். நீங்கள் இப்போ தான் ரீசெண்டாக கோட்டு படத்தை வந்து கேமியோ ரோல் பண்ணி ஒரு நிமிஷம் துப்பாக்கி எப்படிங்க சிவா அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் வாங்கி அடுத்த விஜய் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் வந்துட்டு விஜய்க்கு எதிராக படங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் காரணம் இல்லைனாலும் உங்கள் மேலே தான் அதுக்கான பழி வந்துட்டு பார்த்தீங்கன்னா விழுவோம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து தவிர்க்கிறது நல்லது, தமிழ் சினிமாவுக்கும் நல்லது. ஒன்றா வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது வந்து ஒரு லெஜெண்டோடைய லாஸ்ட் படம் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும்.